வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா உண்மையான உள்ளம். நம்மளுடைய சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சேனலில் வர வீடியோ அனைத்துமே உண்மையாக நேச்சுரலாக எடுக்கப்பட்டதாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மனசில் என்ன உண்மையாக தோணுதோ அதை மட்டும்தான் பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய ஃபில்ட்ரு பண்ணி எடிட் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம அதிகமாக எதுவும் பண்ணுறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அனைத்துமே முதல்ல ஸ்டார்ட்லேருந்து முதல் வீடியோவிலேருந்து போயிட்டு பாருங்கள். போயிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி என்ன டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் வாழ்க்கையில் 10 ரூபா பணம் சம்பாரித்து நல்லா பெரிய லெவலில் ஒரு பணக்காரர் ஆயிடணுன்றதுக்கோசரம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். மணி பிளான்ட் செடி நட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் ஏற்றி வச்சு பார்த்தோம். அப்புறம் இந்த குபேர லட்சுமின்னு சொல்லிட்டு அதை வச்சு வீட்டில் வச்சு வணங்கி வந்தால் நம்ம சீக்கிரமா பணம் சம்பாரிச்சிடலாம், பணக்காராயெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டு பார்த்தோம். என்ன பண்ணாலும் நம்ம கையில் நம்ம ஓடி ஓடி ராவும் போலும் உழைச்சி பார்த்தோம். இதில் என்ன பண்ணாலும் நம்ம சம்பாதிக்கிறோன்னா 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னா 100 ரூபா செலவு காத்துன்ருக்கு. என்ன பண்ணாலும் நம்மளால் பணக்காரன் ஆகிற மாதிரியே தெரியலைங்க. நானும் என்ன பண்ணால் நம்ம பணக்காரர் ஆகும்னு சொல்லிட்டு போட்டு என் மூளையை போட்டு குழப்பி அந்த போட்டு குழப்புற டயர்டில் நமக்கு தூக்கம் தாங்க வருது. ஒன்றும் பணக்கார ஆகிறதுக்கு வழியே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் சீக்கிரம்னா பணக்கார ஆகிற மாதிரி வழி தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். சரி, பணக்காராக தான் ஆக முடியல நம்மளால், ஆனால் கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழறல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினச்சிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம அதிகமாக இந்த பணக்கார ஆகணுன்றதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.